ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட் லைன் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டு டாட் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் லைன் போட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி டாட் வச்சோம்னா கரெக்டாக வந்து போல்டாக லுக்காக தெரியும். அதே மாதிரி தான் டார்க் லைன் வச்சாலும் அந்த மாதிரி தான் டாட் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ கோன் வச்சுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா டாட் வந்து போல்டாக தெரியும். லைன் ஹம்ப் வந்து லைன் போட்டுட்டு ஹெம்மு போடுவோம்ல, இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஹெம் வந்து நம்ம ஸ்மால் லெட்டரில் எழுதுவோம்ல, அந்த மாதிரி பொறுமையாக இப்போ ஒரு எம் போடுறோன்னா அந்த ஈவனாகவே இன்னொரு எம் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அந்த மாதிரி வந்து இது போட்டு கற்றுக்கலாம், மெஹந்தி போட்டு கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டும் வந்து டபுள்யூ போடுவோம்ல, அந்த லைனில் வந்து நீங்கள் ஸ்மால் டபுள்யூ போடுவோம்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த டாட்டையும் ஹம்ப் லைன் ஃபில்லிங்கையும் வச்சு ஒரு ஃபில்லிங் பார்க்கலாம். இந்த ஃபில்லிங் வந்து நீங்கள் கையில் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து டபுள் லைன் போட்டுட்டு அது டார்க் லைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அது உள்ளே வந்து ஒரு சின்னதாக லைட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டார்க் டாட் லைட் டாட் ஒரு ப்ரெஸ் பண்ணி வச்சோம்னா போல்டாக தெரியும். அதே மாதிரி தான் லைன் போட்டுட்டு அப்புறம் ஹம்ப்பு கொடுக்குறது வந்து ஹெம் ஸ்மால் எம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரே ஈவனாக ஹெம் போட்டோம்னா சூப்பராக முடிஞ்சிடும். அதே மாதிரி டபுள்யூ அந்த லைன் அப்படி உங்களுக்கு லைன் ஈவனாக வரல ஹம்ப் அப்படின்னு சொல்லிட்டு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹம்ப் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபில்லிங்ஸ் போட்டோம்னாவும் நல்லாயிருக்கும், போல்டாக தெரியும். நெகட்டிவ் ஃபில்லிங் போட்டு லைன் போட்டுட்டு அதே மாதிரி உள்ளே ட்ரை பண்ணலாம். ஹம்ப் வந்து லைன் போட்டுட்டு அதுக்குள்ளார ஹம்ப் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து டபுள்யூ ஆப்போசிட் டைரெக்ஷன் வரும். டபுள்யூ எம் போட்டு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி தான் ஈவனாக ஒரு குட்டி எம் போடுவோம்ல, அந்த மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா மெஹந்தியை வந்து நம்ம எப்படி டாட் வச்சு அதே மாதிரி போல்டாக்கணும்னா சூப்பராக தெரியும். இப்போ ஹேண்டில் பண்ணுறது வந்து மெஹந்தி கோன் ஹேண்டில் பண்ணுறது நம்ம வந்து ஒரு பென்னோ ஒரு பென்சிலோ நம்ம வந்து எப்படி பிடிச்சி நம்ம வந்து வரைவோமோ அந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப்